Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 61 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். Psalms 61:8. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் வார்த்தை சொல்லுகிறது, தினமும் உங்கள் பொருத்தனைகளை செலுத்துங்கள். ஆஃபர் யுவர் டெய்லி வாவ்ஸ். தினமும் நீங்கள் பொருத்தனைகளை ஏறெடுக்க பழகுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருத்தனை என்று இங்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? உங்கள் துதியிலே ஒரு பொருத்தனை செய்யுங்கள். இத்தனை மணி நேரம் ஆண்டவரை நான் துதிப்பேன், இவ்வளவு நேரம் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், இவ்வளவு நேரம் இந்த நாளில வேதத்தை வாசிப்பேன், இவ்வளவு நேரம் நான் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரிப்பேன், இவ்வளவு நேரம் நான் முழங்கால் போட்டு பைபிள் படிப்பேன், இவ்வளவு நேரம் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். இப்படி சின்ன 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 காரியங்கள். இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் நீங்க பொறுத்துல செய்யலாம். நான் ஆலயத்துக்கு போய் தேவ சமூகத்துல ஒரு அரை மணி நேரம் ஜெபிப்பேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு 2 வேளை இல்ல 1 வேளை இல்ல 3 வேளை நான் உபவாசம் எடுப்பேன். நீங்க எந்த அளவுக்கு உங்க பிரதிஷ்டைகளை ஒவ்வொரு நாளும் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிப்பீங்க. பாருங்க, ஏன்னா பிசாசு நம்மை தினம் தினம் நித்தம் நித்தம் நெருங்கி வந்து நம்மை சோதனைக்குள்ள மாற்றும். யோசேப்பினுடைய சோதனையிலே வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39 அதிகாரத்துல அந்த போத்திபாரின் மனைவி நித்தம் நித்தம் யோசேப்போட பேசியும் யோசேப்பு இணங்கவில்லையா? அதற்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. தினம் தினம் நம்ம பொருத்தனை பண்றோம்ல, நம்ம பிரதிஷ்டை பண்றோம்ல, அதை நம்ம சரியா தினம் தினம் செய்யும் போது நித்தம் நித்தம் பிசாசு வரும்போது அவன் தோற்று போவான். பாருங்கள், இதே போலதான் சிம்சோன் இடத்திலும் அந்த பகுதி சொல்லுகிறது, நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே அவன் தெளிலால் இடத்திலே அவன் பழகும் பொழுது அங்கேயும் வேத பகுதி சொல்லுகிறது, தினம் தினம் அவள் அவனை நெருக்கினாள். சத்துரு இச்சையை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகம், உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் இருக்கிற இன்பம், இதை தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். செல்போன் கையில இருக்குல்ல, ஒவ்வொரு செகண்டும் கொண்டு வருவான். அசுத்தங்கள் சுற்றி இருக்கும். அதை நம்ம எப்படி ஜெயிப்போம்? நம்முடைய தீர்மானங்களை கொண்டுதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? நம்முடைய பொருத்தனைகளை தினம் தினம் செய்வோம். நேற்றைக்கு நான் அரை மணி நேரம் பைபிள் வாசிச்சேன், இன்னைக்கு நான் 1 மணி நேரம் வாசிப்பேன். நேற்று நான் 10 நிமிஷம் ஸ்தோத்தரிச்சேன், இன்னைக்கு 20 நிமிஷம் ஸ்தோத்தரிப்பேன். நேற்று நான் அந்நிய பாஷையிலே நிறையல, இன்னைக்கு நான் அந்நிய பாஷையில நிறைஞ்சு கர்த்தரை துதிக்கிறேன். நீங்க இப்படி பொருத்தனைகளை கால நேரத்துல எழும்பின உடனே ஒவ்வொரு நாளும் பொருத்தனைகளை செலுத்திட்டே போங்க. தாவீது இப்படிதான் ஒவ்வொரு நாளும் பொருத்தனைகளை செய்தான். அவனுக்கு விரோதமா சவுலு, அவனுக்கு விரோதமா குடும்பம், அவனுக்கு விரோதமா ஏற்பட்ட எல்லா வல்லமைகளையும் ஜெயம் எடுத்து கடைசியில தாவீது சொல்லுகிறான், நான் ஜெயித்தேன், நான் ஜெயம் எடுத்தேன், சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளவில்லை, கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தார். ஆம், நீங்களும் இந்த நாளில சொல்லுவீங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினா இந்த பொருத்தனைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் செய்து என்னை சுற்றி வருகிற தினம் தினம் நித்த நித்தம் நெருங்கி வருகிற பாவங்களை நான் ஜெயம் எடுத்து கிறிஸ்துவுக்குள் ஜெயிக்கிறவனாய் இருப்பேன் என்கிற அறிக்கை உங்கள் வாயிலிருந்து புறப்படும். இதை கர்த்தர் உங்களுக்கு தருவாராங்க. ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் எங்களை சுற்றி நெருங்கி வருகிற பொல்லாத இந்த பிரபஞ்சத்தின் வல்லமைகளை நாங்கள் தினம் தினம் பொருத்தனை செய்து ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி மேல ஏறிட்டு ஆண்டுகிறேன். அவர்கள் சறுக்காதபடிக்கு, கால்கள் வலுவாதபடிக்கு, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி அவர்கள் தங்கள் ஜெப வாழ்க்கையை, துதி வாழ்க்கையை, ஸ்தோத்திரத்தின் பகுதியை, பரிசுத்தத்தின் பகுதியை, அந்நிய பாஷையில நிறைந்து போய் துதிக்கிற பகுதிகளில அவர்கள் தொடர்ந்து முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருடைய வாய் உண்மை புகழட்டும். தாவீது சொன்னது போல உடைய நாமத்தை அவர்கள் கீர்த்தனம் பண்ணட்டும். கர்த்தரே இதை செய்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
உடைய தயவு அவர்களை தாங்கட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.